சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஜூலை மாதத்துக்கு அப்புறம், அதாவது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைய போகுது இந்த வரக்கூடிய 5 மாதம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பாதகங்கள் நடக்க போகுதுன்னு கேட்குறத இந்த 5 மாதத்துக்கு உண்டான பலனை பொதுவாக இந்த வருஷமே 2 பயிற்சி ஆயிடுச்சு. ஒன்று சனி பயிற்சி, எல்லாரும் எதிர்பார்த்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ஆயிடுச்சு. நவம்பர் மாதம் ராகு கேது பெயர்ச்சி எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பெயர்ச்சிக்கு முன்னர் இந்த 5 மாதம் எந்தெந்த ராசிகள் யோகம் அடையுதுன்னு கேட்கறத பார்க்கலாம். பொதுவாக குரு பகவானுடைய பெயர்ச்சி கடகராசியில் ஒரு பெண் ராசியில தான் பெயர்ச்சி ஆயிருக்கு. அப்ப சித்திர மாசத்திலேயே குரு பெயர்ச்சிக்கு முன்ன ஒரு ஓரிரு மாசத்துக்கு முன்னையே கடகராசியில பெயர்ச்சிச்சனால பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம், இந்த 6 ராசிக்காரர்களுக்கு தான் 80-85% பலன் சூப்பரா இருக்க போறீங்க இந்த குரு பெயர்ச்சி. மீதி இருக்க வேண்டிய 6 ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் பாதகத்தன்மை தான் நடக்க போகுது. அதுக்கு என்ன வழிமுறைகள் நீங்க பண்ணணும், எந்த கோயிலுக்கு போகணும், எப்படி வழிபாடு பண்ணா பாதகமான ராசிக யோகம் அடையிறதுக்கு உண்டான வழிமுறைகளை மேற்படி பார்க்கலாம். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். ஃபோக்கஸ், வில்லேந்திய மனிதன், குறிக்கோளோட வாழக்கூடியவங்க, பண்புள்ள ஒரு ஜாதகம், படிச்ச ஒரு ஜாதகம். உங்க தாயி தகப்பன் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க, நீங்க தான் அதை இஷ்டப்பட்டு படிக்கணும். கவன சிதைவை ஏற்படுத்திடக்கூடாது. தனுசு ராசியில் உள்ள ஆண் குழந்தைகளுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கும். அண்ணனோ தம்பியோ அங்காளி பங்காளியோ அதிகமாகவே இருப்பாங்க. கஷ்டப்பட்ட ஜாதகம், தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களுடைய பெண்கள் நீங்க தான் பாவம். ஏன்னா படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களை அண்ணனா அப்பாவா, அண்ணனா அம்மாவா அப்பாவா நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு காதலன் ஒன்று கிளாஸ் ஆகும். அதுக்கு தலை வணங்கிட்டீங்கன்னா உங்கள் படிப்பு கோழி முட்டை. டீனேஜ்லேயே உங்களுக்கு திருமணங்கள் நடந்துடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையை பிள்ளைக்குட்டி பெற்று குடும்பத்துக்குன்னா ஓடுவீங்க. இந்த திருமண சடங்குலேருந்து விடுபட்டு 21 வயசு வரைக்கும் நல்லா படித்து நல்ல உத்தியோகத்தில் இருந்தால் நீங்கள் காவல்துறையாக இருக்கலாம், அரசியலில் பிரவேசிக்கலாம், டாக்டர் ஆகலாம், இன்னும் ஏன் சொல்லப்போனால் அட்வொகேட் சொல்லக்கூடிய பெரிய பெரிய படிப்புகளும் படித்து பெரிய லெவலுக்கு வர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பொதுவாகவே ஒரு 25 வயசுக்குள்ள தனுசு ராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் தகப்பனை இழக்கக்கூடிய நேரமோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 35 வயசுக்குள்ளேயே மாமியாருக்கும் அம்மாவுக்கும் ஆவாது. 45 வயசுக்குள்ள அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி ஆவாது. 45 வயசுக்கு மேல உங்க ஆரோக்கியத்து மேல நீங்க கவனமா இருக்கணும். திடீர் விரயம், திடீர் சர்ஜரி, உடல்நல குறைவு, இந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸ் எல்லாம் 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு வரும். தனுசு ராசிக்காரர்களுடைய அண்ணன் தம்பி, அண்ணன் வேணா ரொம்ப பாசமாக இருப்பார், ஆனால் தம்பி பாசமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள் மேலே ஒரு போராமல் இருக்கும், எதிரி தன்மை இருக்கும். அதோடைய விளைவு சொந்த காலிலேயே சூனியை வச்சுக்கக்கூடிய தருணம் உங்கள் தம்பிக்கு இருக்கும். உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா குருவுடைய ராசி இல்லையா நீங்கள், அப்படியாப்பட்ட தருணம் உண்டு. தனுசு ராசிக்காரர்களும் கொஞ்சம் சுகபோகி தான்.
காசு பணம் நாலா பக்கம் வந்த உடனே காசை எப்படி செலவு பண்ணணும் தெரியாம வீணா விரயங்கள் பண்ணுவீங்க. மண்ணுக்கோ பெண்ணுக்கோ பொண்ணுக்கோ. மண்ணுக்கும் பொண்ணுக்கும் விரயம் பண்ணா பரவாயில்ல, பெண்ணுக்கு மட்டும் விரயம் பண்ணாதீங்க. மனைவி மக்களோட சேர்ந்து வாழ பாருங்க. பல சேத்திரங்களுக்கு போங்க. குடும்பமா இருந்து தானம் பண்ணுங்க. இல்லை அமைதியா 10 நிமிஷம் தவம் செய்யுங்க. 40 வயசுக்கு மேல உங்க ஆட்டம்லாம் க்ளோஸு. ஆன்மீக வழியிலேயோ தொண்டுகள் மூலியமாக இறைவனை சீக்கிரம் பிடிச்சிடலாம். இப்படித்தான் உங்க வாழ்க்கையை நீங்க கொண்டு போகணும். நாட்டாம மாதிரி தீர்ப்பு சொல்லக்கூடிய அமைப்பும், ஒரு யோக திசையும், நிர்வாகத்தன்மையும், கண்டிப்பும் கருணையும் இருக்கக்கூடிய தொழிலில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பும் நிறையவே இருக்கு உங்க ஜாதகத்தில். இப்ப நடக்கிறது 2026 நடக்கக்கூடியது அர்த்தாஷ்டம சனி பகவான். அர்த்தாஷ்டம சனியும் அஷ்டம சனியும் ஒன்று. ஆண்களை தான் பாதிக்கும். ஆண்களுடைய தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாது. வீணா விரயத்துல போய் கொண்டு போயிடும். குரு பகவானுடைய பெயர்ச்சி வேணா ஓரளவுக்கு தாக்கத்தை குறைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து நவம்பர் மாதம் வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வராரு. பகை கிரகமாக மகர ராசியில பெயர்ச்சிக்கு போறாரு. கொஞ்சம் குடும்பத்து மேல கவனம் செலுத்துங்க. குடும்பத்தை நேசிங்க. குடும்பத்தோட ஒட்டுணர்ந்து வாழணும்னு ஆசைகள் படுங்க. இல்லை உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பும், அவமானம் அவப்பேறு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் நடக்கிறதுக்கு நேரங்காலங்கள் கூடி வருது. பாலுங்கலத்துல நீங்களே விழுந்துடாதீங்க. பண்புள்ளவர்களா வாழுங்க. நிறைய பேர் அரசியல் பிரவேசம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும். நிறைய பேர் மாஸ்டரா இருப்பீங்க. ஜிம் மாஸ்டரா இருப்பீங்க, ஸ்போர்ட்ஸ் மாஸ்டரா இருப்பீங்க, உடற்பயிற்சி மாஸ்டரா இருப்பீங்க, டியூஷன் மாஸ்டரா இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு உண்டான அமைப்பு நீங்க நிறையவே இருப்பீங்க. பெண்கள்லாம், தனுசு ராசி பெண்கள்லாம் காவல்துறையா இருந்தா பெரிய பெரிய போஸ்டிங் போயிடுவீங்க. போய்கிட்டே இருப்பீங்க. இருந்திருந்தா கூட உங்க பணிபுரிகிற இடத்துல ஒரு வில்லங்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ஜாதகத்தை முறையான ஜோதிடர்கிட்ட கொடுத்து இனி வருங்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தன்மையை புரிஞ்சு தெளிவாக கேட்டுக்கோங்க. மேற்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தால் சானட்டோரியம் கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டிய வக்ர காளியம்மன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றுங்க. இல்லை எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்க. காலையிலையோ சாயந்தரமோ ஒரு 10 மணிக்குள்ளே போனால் தான் கோயில் திறந்துருக்கோம். சாயந்தரம் 5 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் திறந்துருக்கோம். வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.